ஹாய்! சும்மாவே அந்த ஊர்ல டைம் போவாது. இப்ப இன்னும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதாவது இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நேத்துலருந்து 1 மணி நேரம் டிலே ஆயிருச்சு. ஐ மீன் நேத்து எனக்கு அவ்வளவா தெரியல. இன்னைக்கு வந்துட்டு காலைல சீக்கிரமா 3 மணிக்கெல்லாம் எந்திச்சிட்டேன். 3 மணிக்கெல்லாம் எந்திச்சு பார்க்குறேன், தூக்கமும் வரல, எதுவுமே வரல. அப்புறம் நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு தூங்குனேன். அப்பதான் வேர்ல்ட் கிளாக்க செக் பண்ணா, இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 4 1/2 ஹவர்ஸ் டிலே. சும்மாவே இந்த ஊர்ல டைம் போவாது. இன்னும் கடுப்பா போகுது. அதுவும் இல்லாம இன்னைக்கு சண்டே. உங்களுக்கு ஆக்சுவலா தெரிஞ்சிருக்கும்ல, இந்த ஊர்ல வந்து எந்த கடையுமே இருக்காது. ஐ மீன் எதனா ஒரு மார்க்கெட்டுக்கு போனா கூட நேத்தே வாங்கி வச்சிருக்கணும். நானு என் ரூம்மேட் எல்லாமே நேத்தே போய் வாங்கிட்டு வந்துட்டேன்னா, 9 மணிக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நாளைக்கு கடை இருக்காதுன்னு சொல்லிட்டு 9:15 9:30 வரைக்கும் கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. பக்கத்துல லிடில் இருந்துச்சு. லிடில்ல போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு அதில் கிடைச்ச கிஃப்ட் தான் அதெல்லாம். அங்கே பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பாத்தீங்களா, ஒயிட் டிஷர்ட்ல. ஸோ இங்க வேற படமும் பார்க்க முடியாது. ஐ மீன் டெலிகிராம் வந்துட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்லீகல் ஆப்பா கன்சிடர் பண்றாங்க. அதுல வந்து எந்த ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்காதுல்ல. இந்த மாதிரி இந்த ஊர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா திருட்டுத்தனமா மூவி பார்க்கறது வந்துட்டு பயங்கரமா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஐ மீன் லாயர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து டீடைல்ஸ் வாங்கிட்டு சடன் ஸ்பைக் ஆகுது இல்ல, அவங்க வந்து எந்த டீடைல்ஸ் அது இதுன்னு நோட் பண்ணிட்டு நீங்க ஒரு மூவியை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கன்சர்ன் மூவி ஓனர் கூட அவ்வளவு கவலைப்பட மாட்டாங்க. இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் வாங்கி அந்த ஃபைனை நமக்கு போட்டுருவாங்க. ஏன்னா என்கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து டெலிகிராம்ல வந்துட்டு படம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இருந்தேன். பட் இங்க வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளாட்ல இருந்த ஒரு சீனியர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ கிளம்புற டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணியிருக்காரு. 2 ஜிபிக்கு தமிழ் படம் தான், தமிழ் ஆள் தான். ஸோ அவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்திலே 900 யூரோஸ் ஃபைன் வந்திருக்கு. அதை பே பண்ணாதான் அங்கிருந்து காலி பண்ண விடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதால அந்த ஆப்ஷனும் முடிஞ்சிச்சு. நெட்ஃபிளிக்ஸ் தான் போட்டு வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் வேற. இங்க நெட்ஃபிளிக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 10 யூரோஸ் 1000 கேக்குறாங்க. அதால நான் நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஐடியா வாங்கி அங்க பே பண்ண சொல்லி அப்புறமா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் யாரா ஜெர்மனில இருந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா எதனா ஐடியா கொடுங்க, எப்படி டைம் பாஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. ஐ மீன் இந்த அபார்ட்மெண்ட்ல ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா அதர் கண்ட்ரி பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளவா சிங்க் ஆகல. காலேஜ்லயும் சரி இங்கேயும் சரி. ஐ மீன் அந்த ஊர்ல அப்படி இருந்துட்டு இங்க வந்துட்டு பார்த்து ஒண்டியா சுத்திட்டு இருக்கேன் நான். பட் ஜெர்மனில யாருன்னா இருந்தீங்கன்னா, சப்போஸ் லைப்சிஜ் பக்கம் இருந்தீங்கன்னா தாராளமா வந்து மெசேஜ் அனுப்புங்க. இல்லைன்னா எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் தேடி வரேன். சரி, சப்போஸ் ரொம்ப தூரத்துல இருந்தீங்கன்னா எப்படி டைம் பாஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுங்க. நானும் என்னென்னமோ பண்றேன், படிக்க ஆரம்பிச்சிட்டேங்க நான். எனக்கே அது பிடிக்கலங்க. ஐ மீன் போர் அடிச்சா என்னடா பண்றதுன்னு கேட்டா படிடான்றானுங்க. சரி படிச்சா தூக்கம் தான் வருது, டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது. அது எல்லாமே புலம்பி போடலாம்னு சொல்றேன் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் சேனல் வீடியோ. டாடா.